விதைங்கிறத தான் ராதனா இங்கே தாத்தா வந்து வித்துன்னு சொல்கிறாங்க. விதைங்கிறது உனக்கே தெரியும் இல்லையா? நம்ம மண்ணில் புதைச்சி வச்சா செடி வளரும் இல்லையா? அதுதான் வித்துனா என்னதுன்னா தோன்றுதல் இல்லைன்னா உண்டாக்குதல்னு சொல்லலாம். விதைனாலும் வித்துனாலும் ஒன்று தான். விதைங்கிறது நம்ம பேசுகிற போது பயன்படுத்துறது, வித்துங்கிறது வந்து சங்க இலக்கியங்களில் பயன்படுத்தின ஒரு வார்த்தை. இடுதலுங்கிறது தான் ராதனா சுருக்கி இடல்னு சொல்கிறாங்க. நம்ம பேசும்போது இடுதல்னு சொல்றோம்ல, அதுதான். ஆமா ராதனா, இப்போ உதாரணத்துக்கு கையெழுத்திடுதல் அப்படின்னு சொல்றாங்களா, பெயரிடுதல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அது மாதிரி எந்த ஒரு வேலையை செய்கிறோமோ அதுக்கு வந்து நம்ம இடுதலுங்கிறத யூஸ் பண்ணுறோம். திருக்குறளில் இந்த இடத்துல இடுதல்னா அந்த விதையை புதைச்சி உள்ள வைக்கிறோம் இல்லையா, அந்த வேலையை தான் இடுதல்னு சொல்கிறாங்க. ஐயோ ராதனா, அப்படிலாம் கிடையாது. இது வந்து ஒரு நல்ல தமிழ் சொல்லுதான். இதோடைய அர்த்தத்தை பார்க்கலாமா? பார்க்கலாமா? கொல்லோ இதை வந்து எப்படி பிரிக்கலாம்னா கொல் ப்ளஸ் ஓ அப்படின்னு பிரிக்கலாம். ஓ அப்படின்றது வர்றது எல்லாமே நம்ம வினா எழுத்துன்னு சொல்லுவோம். கொல்லுங்கிறது வந்து ஒரு ஐய இடை சொல், அதாவது சந்தேகமாக இருக்குங்கிறத குறிக்கிறதுக்காக பயன்படுத்துகிற சொல்லு தான் கொல். ஓவும் சேர்த்து வரும்போது கொல்லோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ, அதாவது என்ன அர்த்தம்னா விதையும் நாம் இடணுமா நிலத்தில், ஒரு ஆச்சரியமாக கேட்குற மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக கொல்லுங்கிற வார்த்தையை இங்கே திருவள்ளுவர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. வார்த்தை இருக்குமாம்மா? கண்டிப்பாக ராதனா, நம்ம யூஸ் பண்ணலை, அவ்வளவுதான். ஆமா ராதனா, நீ நல்ல விருந்தோம்பி. நீங்களும் ஒரு நல்ல விருந்தோம்பியான்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை பாருங்கள். விருந்தோம்பின்னா யாருன்னா, நம்ம வீட்டுக்கு வர விருந்தினர்களை நாம் வெறும் கடமைக்காகன்னு அவங்கள வந்து உபசரிக்காமல் அவங்கள நம்ம குடும்பத்தில் ஒருத்தரவங்களாக நினச்சி அவங்களுக்கு தேவையுள்ள உணவு, தங்குற இடம், அதுக்கப்புறம் நம்மளுடைய அன்பையும் கொடுத்து அவங்கள நம்ம பாதுகாப்பாக பார்த்துக்கணும். அந்த குணங்கள் எல்லாம் நம்மக்கிட்ட இருந்ததுன்னா நாமளும் விருந்தோம்பி. அடுத்த வார்த்தைக்குள்ள அர்த்தத்தை பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணு. மிச்சலுங்கிற வார்த்தை தான் காலப்போக்கில் மருவி மிச்சம்னு நம்ம சொல்கிறோம். ஃபங்க்ஷன் வீட்டுக்கெல்லாம் போகிறோன்னா நிறைய சாப்பாடு வச்சிடுறாங்க, அதை உன்னால் சாப்பிட முடியலன்னு சொல்லி மிச்சம் வச்சுட்டு எழுந்துக்கிற இல்லையா, அதை தான் திருவள்ளுவர் மிச்சலுன்னு சொல்கிறாங்க. மிச்சலுங்கிற பழங்காலத்து தமிழில் தான் இப்போ நம்ம மிச்சம்னு சொல்கிறோம். ஓகேம்மா. மிசைவானை எப்படி பிரித்து பார்க்கலான்னா மிசை ப்ளஸ் வானுன்னு பிரித்து பார்க்கலாம். சாப்பிட்றத தான் மிசைன்னு சொல்லுவாங்க, சாப்பிட்றவங்கள மிசைவானுன்னு. பொதுவாக புலம்னாலே நிலத்தை தான் குறிக்கும். ஓகே ராதனா, சொல்லுமா. என்ன நம்ம வீட்டுக்கு வர விருந்தினர அம்மாவோட உங்க சச்சி அவங்க என்ன சாப்பிட்டு மிச்சமான சாப்பாட தானும் சந்தோஷமா சாப்பிடுறவங்களுடைய நிலத்துல. ராதனா, திருவள்ளுவர் எப்படி சொல்லியிருக்காங்களோ அதை நீ அப்படியே சொல்லியிருக்க. அப்படியேம்மா. இந்த திருக்குறளில் இன்னொரு அழகான விஷயமும் இருக்குது. இந்த திருக்குறளுக்கு என்ன அர்த்தம்னா, யார் வந்து அவங்க வீட்டுக்கு வர கெஸ்ட்டை சிரித்த முகத்தோடு அவங்கள வரவேற்று அவங்களுக்கு நல்ல மாதிரியாக சாப்பாடு பரிமாறி மீதி இருக்கிற சாப்பாடை தானும் சந்தோஷமாக சாப்பிட்றவங்களுடைய நிலத்தில் விதையே விதைக்க வேண்டான்னு திருவள்ளுவர் சொல்கிறாங்க. மறைமுகமாக திருவள்ளுவர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி சந்தோஷமாக இருக்கிறவங்களுடைய நிலத்தில் விதையே விதைக்காமலேயே நல்ல விளைச்சல் வரும்னு சொல்கிறாங்க. கேள்வி மூலமாகவே பதிலையும் சொல்கிறது இந்த குறளுடைய தனி சிறப்பு. அர்த்தத்தை பார்க்க பண்ணுங்க.